வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேன் வச்சுருக்கோம். பேன் வச்சுட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சி பிறகு ஆயில் போடலாம். வெங்காயம், பூண்டு, டொமேட்டோ, தேங்காய், இது வந்து பார்த்தீங்கன்னா புளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்சியில் போட்டு சட்னி வச்சுக்கலாம். நல்லா ஆறிச்சு. இப்போ வந்து சட்னிக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்ம மிக்சியில் வந்து ஆட் பண்ணிடலாம். மிக்சியில் போட்டுக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சட்னி ஆச்சு. ஸோ பர்ஃபெக்டாக சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பரான சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலி நான் இது மாதிரி தாளிக்க மாட்டேன், அப்படியே வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பலாப்பழம் கொட்டை வந்து எப்படி செய்யுது, பொரியல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போட்டிருக்கோம். ஆயில் போட்டுட்டு நல்லா வந்து காயட்டும். ஸோ இது வந்து நல்லா காஞ்சி பிறகு கடுகு சீரகம், கடலைப்பருப்பு, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கிட்டுருங்க. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸோ நல்லா வந்து வதக்கிட்டுருங்க. டொமேட்டோ வந்து போட்டுக்கோங்க. ஸோ டொமேட்டோ போட்டு நல்லா வந்து வதக்கிட்டுருங்க. ஸோ கருவேப்பிலை வந்து போட்டுக்கோங்க. ஸோ உப்பு வந்து ஆட் பண்ணலாம். போட்டு நல்லா வந்து வதக்கணும். ஸோ போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பச்சை வாசம் போடுற வரைக்கும் நல்லா வதங்கும். மிளகா பொடி வந்து போடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி, தனியா பொடி எல்லாமே இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து வறுத்து விட்டுக்கோங்க. ஸோ இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. ஒரு 4 to 5 விசில் வந்த பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து வெந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ லைட்டாக வந்து சூடாகட்டும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து கொதி வைக்கலாம். ஒன்று கொஞ்சம் ட்ரை ஆகிருக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இறக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த பொரியல். ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.